நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுசியம் பார்க்கலாம். இப்போ 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். தண்ணி விட்டு ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு நல்லா ஊறிட்டு 1 மணி நேரம் ஆகிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் விசிலெலாம் போயிட்டு நல்லா வெந்துடுது. இப்போ இந்த அளவுக்கு வெந்தவுடனே எடுத்துக்கணும். அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடியட்டும். வடித்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு எடுத்துக்கிடணும். தண்ணி நல்லா வடிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா அப்படியே அழுத்தி அழுத்தி நல்லா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. சும்மா 1-2 லேசாக 1 பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். வெள்ளைப்பாகு 1 கப்பு பருப்புக்கு 3/4 கப்பு வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். நல்லா தட்டி பொடியாக எடுத்துக்கணும். பருப்பு வேக வச்ச தண்ணியவே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கரையட்டும். கல் மண் இல்லைன்னா வடிகட்டி எடுத்துக்கிடணும். ஒரு ஸ்பூன் எள்ளு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வெடிக்கணும். நல்லா பச்சை எல்லாம் இருந்தால் போடக்கூடாது, நல்லா வெடிக்கணும். வெள்ளைப்பாக அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மசிச்சு வச்சது கடலை பருப்பு அதை போட்டுக்கலாம். நல்லா இப்படி நல்லா கிளறணும். அரை ஸ்பூனு ஏலக்காய் பொடி, வறுத்து வச்சுருக்க எள்ளையும் போட்டுக்கலாம். நல்லா உருண்டை பிடிக்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரத வரைக்கும் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். இதுக்கு தேவையான அளவு மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுது. இப்போ நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு
இந்த அளவுக்கு ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் ஊற்றி எடுத்தாச்சு. 150 கிராம் தான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் பாருங்கள், எத்தனை உருண்டை வந்திருக்குங்க. இப்போ இதுக்கு மேல் மாவு எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, இப்போ தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மாவு அளவுக்கு அளவுக்கு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவை அப்படி போட்டு நல்லா அப்படி பிரட்டி எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ போட்டு இப்படி ஒவ்வொரு ஒன்றையாக பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுது. இந்த அளவுக்கு பொரிஞ்ச அளவு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட கலையவே இல்லை, எப்படி வந்துருக்கு பாருங்க. இந்த மீதி மாவும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். எள்ளெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தீபாவளி பலகாரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.